Dear students, today I am going to teach Standard 12, second chapter complex numbers, exercise 2.8 concepts. The heading is De Moivre's theorem and example 2.28, example 2.29, sum number 3. First, De Moivre's theorem. What is De Moivre's theorem means? Just you have to know this one. We know cos theta plus I sin theta the whole power n, which is equal to, this is first formula, cos theta plus I sin theta the whole power n, that is cis theta the whole power n equal to cos n theta plus I sin n theta. Both are equal. இது ரெண்டுக்கு என்ன டிஃபரண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், the whole power n அப்படிங்கிறது RHS என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னால், argument is here theta. இந்த rising the power n, இந்த rising the power n argument பக்கத்தில் இங்கே வந்துருச்சு. That's all. So cos this n comes to argument n theta plus I sin n theta. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணது யாருன்னு சொன்னால் ஆப்ரஹாம் டி மோவர்ஸ் அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிஷியன். ஸோ திஸ் தியரம் இஸ் கால்டு டி மோவர்ஸ் தியரம். தட்ஸ் ஆல். ஸோ நீங்கள் எப்பவுமே இனிமேல் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் cos theta plus I sin theta the whole power n. For example, cos theta is pi by 3 plus I sin pi by 3 the whole power 10 means you can rewrite. இப்போ தீட்டாக்கு போதும் இங்கே பை பை 3 இருக்குது, தீட்டாக்கு போதும் பை பை 3 இருக்குது, the whole power n இன்ஸ்டா 10 இருக்குன்னு சொன்னால் you can rewrite this equal to what? Using this formula you can rewrite cos n, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே n இருக்குது 10, இந்த 10 வந்து எங்கே வந்துவிட்டோம் தீட்டாக்கு பக்கத்தில். ஸோ தீட்டா இங்கே பை பை 3, therefore 10 into pi by 3, that is 10 pi by 3 plus I sin 10 pi by 3 cos n theta plus I sin n theta. That's all. The whole power 10 ஆர்குமெண்ட்டுக்கு பக்கத்தில் வந்துடும், அவ்வளோ மல்டிப்ளிகேஷனில் வந்துருங்கிறது மட்டும் யா மிச்சம் முடிஞ்சு. தட் இஸ் பட் கண்டிஷன் இஸ் n இன்டிஜர், n element of z. This is a condition. இன்டிஜர்ஸாக இருக்கணுங்கிறது கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் தியரம் இன் டி மோவரஸ். நெக்ஸ்ட் கரோலரி, இதில் வந்து ஒரு சில கரோலரி இருக்குது, இதே யூஸ் பண்ணி. ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். பட் த கான்செப்ட் இஸ் த ஹோல் பவர் என்னன்னா அந்த எண்ணெய் எங்கே கொண்டு வந்து எழுதிக்கலாம்னு சொன்னால் ஆர்குமெண்ட் பக்கத்தில் மல்டிபிள் எழுதிக்கலாம் மட்டும் ஆரம்பிச்சுக்குங்க. இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் ஒரு சம் போட்டிருப்போம் நம்ம. எஸ், நவ் நெக்ஸ்ட் கரோலரிஸ். சப்போஸ் we know very well cos minus theta plus I sin minus theta the whole power n equal to what? Cos minus theta equal to always equal to what? We know cos minus theta equal to what? Cos theta. We know trigonometry formula. Sin minus theta equal to what? Minus sin theta, that is minus sin theta the whole power 10. ஸோ போத் ஆர் ஈக்குவல். நான் இந்த மாதிரி எழுதினாலும் இந்த மாதிரி எழுதினாலும் ரெண்டோட மீனிங்கும் ஒன்று தான். த ஹோல் பவர் n இருக்குது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எப்போவுமே ஆரம்பிச்சுக்கணும், இந்த டேர்மை இப்படி எழுதலாம், இந்த டேர்மை இப்படி எழுதலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டா தான் இந்த மாடல் சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ போத் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம்னு சொன்னால் தட் இஸ் ஈக்குவல் டு, நம்ம இப்போ தான் சொன்னோம் காஸ் தீட்டா, தீட்டாக்கு தான் மைனஸ் தீட்டா இருக்குது, அவ்வளோதான். plus I sin theta க்கு தான் minus theta. ஸோ இங்கே minus theta, that's all. ஸோ யூஸிங் திஸ் ஃபார்முலா, சேம் ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணால் என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் cos minus n theta plus I sin minus n theta நடக்கும். that's all. அதாவது என்ன வந்து ஆர்குமெண்ட் பக்கத்தில் மல்டிபிளில் கொண்டு வரணும், கொண்டு வந்தாச்சு யூஸிங் திஸ் ஃபார்முலா டி மோவர்ஸ் தியரம். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் which is equal to these two are equal and these two are also equal. Cos minus theta equal to what? Cos theta, that is cos n theta. Sin minus theta equal to what? Minus sin theta, that is minus I sin n theta. ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் சொன்னால் ஆக்சுவலாக நம்மளுக்கு சம் வரும்போது இந்த மாடலில் தான் வரும், இந்த மாடலில் வராது. ஸோ இந்த மாடல் வந்து ஹோல் பவர் n வந்தால் அதோட ஃபார்முலாவை நீங்கள் என்ன வச்சுக்கலாம், n வந்து மறுபடியும் ஆர்குமெண்ட் பக்கத்தில் எழுதுறோம், அந்த மைனஸ் அப்படியே மைனஸாக இருக்குன்னு ஜஸ்ட்டு ஞாபகம் இனஃப். பட் அது எப்படி வந்துச்சுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். தட்ஸ் ஆல். ஸோ ஜஸ்ட்டு இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் யூ ஹாவ் டு நோ ஒன் ஃபார்முலா. தட் ஃபார்முலா இஸ் வாட்? திஸ் ஃபார்முலா, தட் இஸ் வாட்? காஸ் theta minus I sin n theta the whole power n
which is equal to what? Again minus வந்தால் no problem. இந்த n மட்டும் இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா that's all. That is cos n theta minus I sin n theta n element of z. எல்லாத்துக்குமே காமனாக n element of z தான். நீங்கள் அதை எழுதும் நெசசரி கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. That's all. So this is another one corollary. Next corollary. Sir, தீட்டாக்கு மைனஸ் வந்தங்காட்டி இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணோம். த ஹோல் பவர் n மைனஸாக இருந்தால், ஏன்னா இன்டிஜர்ஸுங்கிற பாசிட்டிவ் வரும் நெகட்டிவ் வரும், therefore n மைனஸாக இருந்தால் என்ன சார் வரும்னு சொல்லி பார்ப்போம். நவ் லிசன், cos theta plus I sin theta the whole power minus n using same first formula. Now the answer is cos minus n கொண்டு வந்து இங்கே எழுதணும். தட்ஸ் ஆல். இங்கே n இருக்குது, அதுக்கு அப்படி கொண்டு வந்து எழுதணும். இங்கே n அப்படிங்கிறது இருந்துச்சு, இங்கே மைனஸ் n இருக்குது. therefore cos minus n theta plus I sin minus n theta. That's all. Now which is equal to what? Cos minus theta equal to cos theta, sin minus theta equal to minus sin theta. Therefore minus sin theta. So you have to write this equal to this. This is final. And in the மாதிரி எழுதிட்டு இந்த ஸ்டெப் போட்டுருக்கிறோம். நார்மலாக இதுதான் ஃபைனல் ஆன்சர் அதுவும். ஸோ தேர்ட் ஃபார்முலா cos theta plus I sin theta the whole power minus n, which is equal to what? Cos n theta minus I sin n theta. இங்கே மைனஸ் வந்தால் அங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வந்தாலும் இங்கே தான் மைனஸ் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அதோட கான்செப்ட் எப்படி வந்துச்சுங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துட்டோம். பட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் ஒன். நெக்ஸ்ட், ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹோல் பவர் n இருக்குது, இங்கே n தீட்டா வந்துருச்சு. தட்ஸ் ஆல். அந்த ஹோல் பவர் n இருக்குது, இங்கே n தீட்டா வந்துருச்சு. இந்த ஹோல் பவர் மைனஸ் n இருக்குது. ஆக்சுவலாக இங்கே மைனஸ் n தீட்டா வரணும். பட் அதுக்கு பொதுவாக அது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாற்றிக்கிறோம். தட்ஸ் ஆல். ஸோ இங்கே மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ் வரும், த ஹோல் பவர் இங்கே மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ் வரும் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட், ரெண்டுக்குமே மைனஸ் வந்தால் தட் இஸ் cos minus theta plus I sin minus theta the whole power n, the whole power minus n, which is equal to what? Just think again, cos the minus n வந்து இங்கே வந்துடும் சொல்லி இப்போ தான் பார்த்தோம். ஸோ minus n into minus theta, that is what? n theta. minus into minus plus மாறிடும். that plus I sin again minus n into minus theta, therefore n theta. So this is another one formula, that is what? Cos minus theta. ஸோ இதை வந்து எப்படி எழுத மாட்டாங்கன்னு சொன்னால், நார்மலாக பார்த்தீங்கன்னா புக்கில் இப்படி இருக்காது ஆன்சர். அதாவது எந்த ஒரு கொஷினை பார்த்தாலும் இந்த மாடல் இருக்காது. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்படி பார்த்திருப்பாங்க. தட் இஸ் cos minus theta what? Cos theta. Sin minus theta equal minus I sin theta the whole power minus n. இது ரெண்டு both are equal. ஸோ இதோட வேல்யூ இப்போ தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். அந்த வேல்யூ என்ன வருதுன்னு சொன்னால், ஆன்சர் cos n theta plus I sin n theta. That's all. ஸோ இங்கே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் கொஷின் இருக்காது, இந்த மாடலில் தான் கொஷின் இருக்கும். ஸோ therefore cos theta minus I sin n minus I sin theta the whole power minus வந்தா. ஸோ இப்போ தான் இது ஹோல் பவர் மைனஸ் வந்தால் நம்ம உள்ளே வந்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இது ஆன்சர் சொன்னோம். பட் இந்த மாடல் பொதுவாக இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கேயும் மைனஸ் வந்து இங்கேயும் மைனஸ் வந்தால் நீங்கள் ஃபார்முலா எப்படி ஆரம்பிச்சிக்கலாம்னா டேரெக்டாக ப்ளஸில் ஆரம்பிச்சிக்கலாம். தட் இஸ் cos n theta plus I sin n theta. ஸோ ஆன்சரில் ரெண்டே தான், ரெண்டுமே பாசிட்டிவ். தீட்டாவும் பாசிட்டிவாக இருந்து, அதாவது இங்கே பிட்வீனில் எப்படி ஆரம்பிச்சுங்க, ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இருந்து இங்கேயும் ப்ளஸ் என்ன இருந்தால் ப்ளஸில் வருது, இங்கே மைனஸ் வந்து இங்கேயும் மைனஸ் வந்தால் ப்ளஸில் வருது. ஸோ இது ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் வருது. அதுவே ரெண்டில் ஏதோ ஒரு இடத்துல இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், இது ரெண்டில் ஏதோ ஒன்று மாறி வந்தால் சைன் மாறி வந்தால் மைனஸ் வருது ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா தட்ஸ் ஆல். த ஃபோர் ப்ராப்பர்ட்டி, த ஃபோர் ஃபார்முலா டி மோவர்ஸ் தியரம்ஸ். These three are corollary. Another one corollary. So இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. So we have to use in this exercise these formulas. And another important thing, next one, what is that? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், சப்போஸ் sin theta plus I cos theta வந்தால் என்ன சார் பண்ணுறது? the whole power n வந்துருச்சு. நம்ம டி மோவர்ஸ் தியரம்னா என்னென்னு பார்த்துருக்கோன்னா, கம்பல்சரி cos theta ஃபஸ்ட்டு வரணும்,
ப்ளஸ் ஐ சைன் தீட்டா நெக்ஸ்ட்டாக வரணும், சைன் தீட்டாக்கு பக்கத்தில் ஐ வரணும். இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் ஹோல் பவர் n இருந்தால் தான் இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதலாங்கிறது தான் டிமோர்ஸ் தியரம். பட் இங்கே ஃபார்மெட் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு சைன் தீட்டா வந்திருக்கு ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா, அதாவது இந்த காஸ் தீட்டாவும் சைன் தீட்டா இன்டர்சேஞ்ச் ஆகி இங்கே நிற்குது. இந்த மாதிரி இருந்தால் ஹோல் பவர் n போட முடியுமா? முடியாது. கம்பல்சரி இதுக்கு டிமோர்ஸ் டைரக்ட் அப்ளிகபிள் ஆகாது. தேர்ஃபோர் யூ ஹேவ் டு நோ ஒன் திங். ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சமயம் இதே மாடலில் மாற்றிட்டு சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். தட் இஸ், listen carefully, very important. You have to take I from these two terms. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நீங்கள் ஐயை காமனாக வெளியே எடுக்கணும். இதிலிருந்து ஐயை காமனாக வெளியே எடுத்து ஆன்சர் ஐ காஸ் தீட்டா. சரிங்க, ஐயே இல்லை, எப்படி காமனாக வெளியே எடுக்குன்னா யூ நோ வெரி வெல், ப்ளஸ் சைன் தீட்டா பை ஐ த ஹோல் பவர் n. லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ நான் இதை உள்ளே போய் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், ஐ காஸ் தீட்டா வந்துருச்சு, ஐ கேன்சல் ஆகிடு, சைன் தீட்டா வந்துருச்சு. ஸோ அதாவது இல்லாத ஒரு டேர்மை நம்ம காமனாக எடுத்தோம்னு சொன்னால் டிவைடில் ஐ போட்டுக்கணும், அந்த டேர்மை டிவைடில் போட்டுக்கணும். நம்மளுக்கு ரூல்ஸ் தெரியும். ஸோ அந்த ரூல் யூஸ் பண்ணி போட்டோம். ஸோ தீஸ் டூ ஆர் ஈக்குவல். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்னா பாருங்கள். அண்ட் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் 1/i வேல்யூ. ஸ்டார்டிங் வீடியோலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 1/i ஈக்குவல் டு ஆல்வேஸ் வாட்? மைனஸ் ஐ. யூ ஹாவ் டு நோ திஸ் வேல்யூ ஆல்சோ. 1/i ஆல்வேஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. ஏன்னா அதாவது இன்டூ ஐ டிவைடட் பை ஐ போடுங்கன்னா ஆன்சர் வந்துடும். தட் இஸ் 1/i ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இன்டூ ஐ டிவைடட் பை ஐ. therefore this is I into I squared value minus 1. therefore minus I. We know very well. So you have to know 1/i equal to minus I. Now here 1/i. therefore I power the whole n. ஏன்னா தனியாக மல்டிபிள் இருக்குது. therefore I power n. Here cos theta 1/i value minus I minus I sin theta the whole power n. So sin theta plus I cos theta வந்துட்டாவே நல்லா ஞாபகம். அதாவது ஃபஸ்ட்டு சைன் வந்து செகண்ட் காஸ் வந்து காசுக்கு முன்னாடி ஐ வந்துருச்சுனாவே இதை வச்சு ஹோல் பவர் n போட்டால் ஆன்சர் தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. அது டிமோர்ஸ் தியரம் கிடையாது. ஸோ இந்த மாடல் இருந்தாவே கம்பல்சரி யூ ஹேவ் டு டேக் ஐ ஃப்ரம் தீஸ் டூ டேர்ம் எடுத்தால் இந்த மாதிரி வரும். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்? ஐ பவர் த ஹோல் பவர் n அண்ட் இதுக்கு த ஹோல் பவர் n. இப்போ நீங்கள் ஹோல் பவர் n போடலாமா? தாராளமாக போடலாம். ஆன்சர் இஸ் வாட்? தட் இஸ் ஐ பவர் n. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே வந்து த ஹோல் பவர் n இருக்குது. ஃபஸ்ட்டு காசு வந்துருச்சு, சைன் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு. காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் த ஹோல் பவர். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரெக்டாக இதோட ஆன்சர் போட்டுக்கலாம். பட் முன்னாடி என்ன வரும்னு சொன்னால் ஐ பவர் n மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும். தட்ஸ் ஆல். therefore here formula is what? Cos n theta minus sin n theta. That's all. The whole power n ஆர்குமெண்ட் முன்னாடி வந்து that's all. ஸோ சப்போஸ் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா மட்டும் sin theta ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா இது வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? அதோட ஆன்சர் ஐ பவர் n. இதை சார் மெமரி தான் பண்ணணும்னா மெமரி எல்லாம் பண்ண வேணால் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியே சம் போடுவோம். இதே மாடலில் ஒர்க் அவுட் பண்ணியே சம் போட்டுக்கோ. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. த ஹோல் பவர் n கேட்டாங்கன்னா அப்போ ஃபார்முலாவாக டைரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணாவே ஆன்சர் வந்துடும். நீங்கள் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சிட்டாலும் ஓகே. தட் இஸ் ஃபார்முலா இஸ் ஐ பவர் n. ஆல்வேஸ் ஃபார்முலா ஜஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுங்க. தட்ஸ் ஆல். ஐ பவர் n. The formula is what? sin theta வந்து ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா வந்து ஹோல் பவர் n வந்தால் மட்டும் இது ஃபார்முலா ஐ பவர் n. எப்போவுமே இதான் இதை ஃபைனலாக ஞாபகம். தட்ஸ் ஆல். காஸ் n தீட்டா மைனஸ் ஐ சைன் n தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் இந்த மாடல் சம் தான் ஒரே ஸ்டெப்பில் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. இது எப்படி வந்துச்சுங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் யூ ரிமெம்பர் திஸ் ஒன். ஸோ தட்ஸ் ஆல். அப்போ நம்ம இந்த 4 ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கோம். நெசசரி கிடையாது. எல்லா சம்லையும் டேரெக்டாகவே இந்த மாடலில் வந்தாவே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். தட்ஸ் சார். ஸோ இந்த 4 ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான். இந்த 5th கரோலரியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்தால் மட்டும் ஹோல் பவர் n வந்தால் ஜஸ்ட் ரிமெம்பர் ஐ பவர் n. ஃபார்முலா இஸ் ஐ பவர் n. தென் நம்ம நார்மலாக இந்த ஃபார்முலாத்துக்கு எப்படி இருக்குது? காஸ் n தீட்டா மைனஸ் ஐ சைன் n தீட்டா. தட்ஸ் சார். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் எக்ஸாம்பிள் 2.28. வெரி ஈஸி சம். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கங்க. கம்பல்சரி ஞாபகம் வச்சுங்க. தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் அவர் கம்மிங் சம்ஸ். லிசன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.28. given is what? Example 2.28.
given is what? Z equal to cos theta plus I sin theta, so that z power n plus 1 by z power n equal to 2 times of cos n theta. So நம்ம LHS எடுத்துட்டு RHS prove பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸியாக prove பண்ணிடலாம். First you have to find z power n. What is z power n? Very easy. Cos theta plus I sin theta the whole power n. Using De Moivre's theorem, the answer is what? Cos n theta plus I sin n theta. That's all. Next you have to find out 1 by z power n. Then you have to add these two. So what is 1 by z power n, which is equal to z power minus n? We know very well. 1 by z power n equal to what? Z power minus n. Therefore here what is z? Cos theta plus I sin theta the whole power minus n. That's all. So we know the formula. ஒரு மைனஸ் வந்துட்டாவே என்ன பண்ணிடணும், the whole powerல ஒரு மைனஸ் வந்தாலும் சரி, இல்லை in between ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் வந்துட்டாவே that formula is what? Cos n theta minus I sin n theta. ஒரு மைனஸ் வந்துட்டாவே in betweenல மைனஸ் போட்டால் முடிஞ்சு. அதான் ஃபார்முலா De Moivre's theorem சொல்லி இப்போ தான் பார்த்தோம். That's all. So next you have to add these two. Therefore z power n plus 1 by z power n. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராக்கெட் கூட எனக்கு தேவையில்லை, நோ நீட். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா these two are cancel. I sin n theta minus I sin theta cancel. Therefore here cos n theta, here cos n theta. So therefore 2 times of cos n theta. Hence proved. So that நம்ம பண்ணிட்டோம் first one. Second one, z power n minus 1 by z power n equal to what? So இப்போ என்ன மீனிங், சப்ட்ராக்ட் பண்ணணும். which one to which? z power n this value minus this value. So this minus this போடும்போது இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும், ஏன்னா மைனஸ் போடும்போது. ஸோ இது மைனஸ்னால் இது ரெண்டு கேன்சல், இங்கே ப்ளஸ்னால் இது 2 டைம் வரும். therefore 2 time of I sin n theta. Hence proved. That's all. Very simple sum. Example 2.28, but you have to know De Moivre's theorem. That's all. Next example 2.29. Example 2.29. That also very easy. What is that? 2.29. Given is what? Simplify. The question is simplify this one. Sin pi by 6 plus I cos pi by 6 the whole power 18, which is equal to, very simple. இப்போ தான் நம்ம இதுக்கு ஒரு ஃபார்முலா டெரிவ் பண்ணி கொடுத்தோம். என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால், தட் ஃபார்முலா ஜஸ்ட் நான் கம்பல்சரி அந்த ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா சம் ஈஸி. sin theta plus I cos theta the whole power n, which is equal to, அதாவது ஃபஸ்ட்டு சைன் வந்து செகண்ட் காசு இருந்தால், நார்மலாக ஃபஸ்ட்டு காசு வரணும், செகண்ட் சைன் வரணும். இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக வந்திருந்தாவே நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்மளோட ஃபார்முலா I power n cos n theta minus I sin n theta. This is our formula. That's all. இப்போ தான் இந்த ஃபார்முலா நம்ம டெரிவ் பண்ணி காமிச்சோம். Just use this formula here. I power n. n is what here? 18. Therefore I power 18 into cos n theta. Cos n theta. n is what? 18. Therefore 18 theta is what here? Pi by 6. 18 pi 6. 18 pi by 6 plus minus I sin, again just இது ஞாபகம் வச்சுங்க. that's all. sin 18 pi by 6. that's all. இதோட ஓவரால் ஆன்சரே இப்படித்தான் இருக்கணும். இப்போ தான் இந்த ஃபார்முலா நம்ம டெரிவ் பண்ணி காமிச்சோம். I power n cos n theta minus I sin n theta ஃபார்மெட்டில் தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ யூஸிங் திஸ் ஃபார்முலா யூ கேன் டூ டைரக்ட்லி ஆன்சர். I power n cos n theta minus I sin n theta. n is 18. That's all. Now I power 18. I power 16 value is I power 18 equal to what? I power 16 into I power 2
I power 16 value 1, I square value minus 1. Therefore, answer minus 1. Therefore, minus 1 into these two are cancelled. Therefore, cos 3 pi minus I sin 3 pi. Here also these two are cancelled. Now, minus 1 cos 3 pi value. Actually, cos 3 pi value equal to cos pi. இதில் 2 பையை நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். எப்போவுமே 2 பை 4 பை 6 பை எல்லாம் வந்தால் காஸ் சைன் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஆன்சரோட வேல்யூ என்னவோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாவே ட்ரிக்னாமெட்ரி ஆன்சர் கரெக்டாக இருக்கும். தேர்ஃபோர் காஸ் 3 பையை நான் என்னென்னு இமேஜின் பண்ணிக்கிறேன்னா காஸ் பைன்னு ஏதாவது ரிமூவ் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 2 பையை ரிமூவ் பண்ணிவிட்டேன். தேர்ஃபோர் காஸ் பை. ஸோ காஸ் பை வேல்யூ minus 1. Here also நீங்கள் மைனஸ் ஐ sin pi value 0. That's all. So 0 into anything 0, minus 1 into minus 1, answer plus 1. Very simple. புக்லேயும் கூட இதுக்கு இந்த ஸ்டெப் கொண்டு வரக்கு ஒரு 3-4 ஸ்டெப் போட்டிருப்பாங்க. இஃப் யூ நோ த ஃபார்முலா ஈஸி. சார் அந்த எக்ஸாம்பிள் வேணும் நம்ம புக்கில் இந்த மாதிரி போடலையே சார், நான் அப்படி போட்டால் ஃபுல் மார்க் கொடுத்துருவோம், உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் யூ யூஸ் திஸ் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவே நீங்கள் சைடில் எழுதி வச்சுருங்க எக்ஸாம்பிள். வெரி ஈஸி. வாட் இஸ் தட் ஃபார்முலா? தட் ஃபார்முலா இஸ் sin theta plus I cos theta the whole power n equal to, இப்போ தான் நம்ம அதை எழுதணும், நம்ம எரேஸ் பண்ணங்காட்டி மறுபடியும் எழுதிக்கலாம். I power n into cos n theta minus I sin n theta. இந்த ஃபார்முலா வேணால் நீங்கள் சைடில் எழுதி வச்சுருங்க, ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இது எழுதலைனாலும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க, நோ ப்ராப்ளம். 1 மார்க்குக்குலாம் இந்த மாதிரி ஸ்டெப் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். தட்ஸ் ஆல். ஸோ எக்ஸாம்பிள் 2.29 இஸ் ஓவர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், சாரி, சம் நம்பர் 3. ஸோ காப்பி பண்ணிக்கங்க. Okay. Now sum number 3. What is sum number 3? Given is 1 plus இந்த மாடல் சம் வந்தால் இந்த சம்முக்கும் சரி எக்ஸாம்பிள் 2.30க்கும் சரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அந்த மெத்தட் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாடலில் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 ப்ளஸ் இந்த மாதிரி வரும். எக்ஸாம்பிள் அதே மாதிரி 1 ப்ளஸ் சம்திங் வந்திருக்கும். அங்கே sin 2 theta ப்ளஸ் I cos 2 theta நினைக்கிறேன். ஸோ அந்த மாடலில் இருந்துச்சுன்னு சொன்னாவே அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். இங்கே sin theta ஃபஸ்ட்டாக வரும், I cos theta செகண்டாக வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் sin theta ஃபஸ்ட்டு வரும், இந்த மாடல் த ஹோல் பவர் 10 ஏதோ ஒரு நம்பர் வந்துச்சுனாவே இந்த மாடல் வந்துட்டால் நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் யூ ஹாவ் டு டேக் 1 தவிர எக்ஸப்ட் 1 யூ ஹாவ் டு டேக் திஸ் ஃபுல்லி Z. இதான் இதுக்கு மெத்தடே. அப்படி எடுத்து சம் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் சம் ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஏன்னு சொல்லி பார்ப்போம். நவ் சொல்யூஷன், லெட் Z equal to sin pi by 10 plus I cos pi by 10. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Z equal to sin, அதாவது இங்கே இந்த 1 தவிர இருக்கிற மீதி இந்த டேர்ம்ஸு Zன்னு எடுத்துகிட்டு சம்மை ஸ்டார்ட் பண்ணணும்னு மட்டும் ஆரம்பிச்சிட்டா இந்த சம் ஈஸியாக முடிச்சிடலாம். அதனால் என்ன யூஸ்ன்னு இப்போ பார்த்துருவோம். இப்போ இந்த மாடல் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த சம்முக்காகட்டும் இல்லை இந்த சம் ஆகட்டும், இனி ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மாடல் வந்தாவே இந்த மாதிரி ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் வாட் we know that modulus of Z equal to 1, then modulus of Z squared equal to what? 1. Modulus of Z value 1 இருந்தால் modulus of Z squared value also 1. Modulus of Z squared equal to what? Z into Z bar, which is equal to 1. Then Z bar equal to what? 1 by Z. Sorry, 1 by Z. What is 1 by Z? Z power minus 1. So Z bar equal to Z power minus 1. This is very very important formula for this exercise. அதாவது என்ன சொல்ல வராங்க, இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் Z பாரோட வேல்யூ Z பவர் மைனஸ் 1ஓட வேல்யூ ஈக்குவல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சம்மே எடுத்துக்கோமே. இந்த சம் ஆக்சுவலாக பட் கண்டிஷன் மாடுலஸ் ஆஃப் Z வேல்யூ 1 இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். நல்லா யோசிச்சுங்க. எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் வேல்யூ 1 இருக்கோ அப்போ மட்டும் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதாவது நீங்கள் Z இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பொதுவாக Z பவர் மைனஸ் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பொதுவாக Z பாரே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ரெண்டு வேல்யூ 1 தான் இருக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே cos theta ப்ளஸ் I sin theta இது இருக்குதுன்னு சொன்னால் இதோட மாடுலஸ் வேல்யூ எப்போவுமே 1 தான் வரும். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தான் R வேல்யூ இருக்கும். அதாவது இங்கே 2 இருந்துச்சுன்னு சொன்னால் இதோட மாடுலஸ் வேல்யூ 1 கிடையாது. இங்கே 2 வந்து இங்கே தீட்டா சார் எக்ஸாம்பிள் π/3.
இதோட மாடுலஸ் வேல்யூ என்னென்னு யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. என்னென்னு ஆன்சர் 2. ஏன்னா மாடுலஸ் வேல்யூ R1 2. ஸோ இது இல்லாமல் வந்துட்டாவே இந்த மாடலில் என்ன தீட்டா என்னவாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இந்த மாடல் வந்துட்டாலும் சரி, சப்போஸ் இந்த மாடல் வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு சைன் வந்து காசு வந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். எந்த மாடல் வந்தாலும் இதோட மாடலஸ் வேல்யூ முன்னாடி என்னமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சப்போஸ் சைன் பை பை 3 ப்ளஸ் ஐ காஸ் பை பை 3, நல்லா யாமிச்சுங்க சொல்கிற கான்செப்ட். இந்த மாடல் வந்தாலும் சரி, முன்னாடி R1 ஆறுங்கிறது இல்லவே இல்லை. ஸோ இங்கே இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதோட மாடலஸ் வேல்யூனா என்ன பண்ணுவீங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் போடுவீங்க. இங்கே எக்ஸ் வந்து காஸ் பை பை 3 இருக்குது, ஒய் வந்து சைன் பை பை 3 இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் பை பை 3 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மீன்ஸ் சைன் ஸ்கொயர் பை பை 3. மாடலஸ் வேல்யூனா ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்க. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ ஆல்வேஸ் 1. therefore 1 ரூட் எடுத்து ஆன்சர் 1 தான் வரும். இங்கே அப்படி தான், ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா வரும், அப்புறம் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அப்போது ஆன்சர் 1 தான். ஸோ இந்த மாடலில் பார்த்தாலும் சரி, இந்த மாடலில் பார்த்தாலும் சரி, இதோட மாடுலஸ் வேல்யூ ஆல்வேஸ் 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இதை ஃபஸ்ட்டு தெரியும். அப்போ இதோட மாடலஸ் வேல்யூ இது ஜெட்டாக இருக்குங்காட்டி இதோட மாடலஸ் வேல்யூ என்ன தான் வரும், தீட்டா இங்கே என்னவாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். சைன் இதோட மாடலஸ் வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கம்பல்சரி 1 தான் வரும்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா, ஏன்னா அந்த மாடலில் தான் சம் கொடுக்குறாங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. therefore you can take z bar equal to z minus 1. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ z ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் z பவர் -1 வேணும் அப்படின்னா, தட் இஸ் 1/z வேணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். 1/z வேணும்னா, தட் இஸ் z பவர் -1 வேணும்னா நீ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், z bar ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். போத் ஆர் ஈக்குவல். வாட் இஸ் z bar ஹியர், ஐக்கு முன்னாடி சைனை சேஞ்ச் பண்ணுறது, தட் இஸ் sin pi by 10 minus I cos pi by 10. That's all. Okay. ஸோ இந்த கான்செப்ட்டுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எந்த காம்ப்ளெக்ஸனோட மாடல் z 1 வருதோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டும் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னு சொன்னால் z பாரும் z இன்வர்ஸ் ஈக்குவல் தான். அதாவது z பவர் -1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நெசசரி கிடையாது. அதுக்கு தான் நீங்கள் z பாரே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை சார் நான் z பவர் -1 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நோ ப்ராப்ளம். மறுபடியும் இங்கே அந்த ஹோல் பவர் போட்டு ஃபார்முலா டெரிவ் பண்ணி இது ஃபஸ்ட்டு சைன் வந்துருச்சு, செகண்ட் காசு வந்துருச்சு, ஸோ நம்மளுடைய ஃபார்முலாவில் போட்டு போடணும், அதெல்லாம் நெசசரி கிடையாது. டேரெக்டாக ஆன்சர் போட்டலாம், தட்ஸ் ஆல். ஸோ நவ் z வேல்யூ திஸ் வேல்யூ இங்கே இருக்கு பாருங்கள், டினாமினேட்டரில் இந்த இடத்துல இருக்கிறது அதோட வேல்யூ 1/z நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 1/z. ஸோ z தெரிஞ்சிருச்சு, 1/z. இப்போ நம்ம கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதுகிறோம். தட் இஸ் 1 + sin pi by 10 plus I cos pi by 10 whole divided by 1 plus sin pi by 10 minus I cos pi by 10. The whole power what? 10, which is equal to 1 plus, this is fully z, so z divided by 1 plus, this is what? 1/z. So அதுக்காக இந்த டெரிவ் பண்ணி காமிச்சோம். therefore 1/z. The whole power what? 10. Now take LCM. 1 plus z divided by LCM எடுத்தா z plus 1/z, the whole power 10. இது ரெண்டு கேன்சல் ஆகி இந்த z the numeratorல வந்துடும். therefore next step is z power 10. that's all. So next step z power 10 வந்துருச்சு. இப்போ z என்னன்னு நம்மளுக்கு தெரியும், அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணால் அடுத்து ஒரு 1 or 2 ஸ்டெப்ஸில் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். that is z is what? sin pi by 10 plus I cos pi by 10, the whole power 10. ஸோ இப்போ தான் இந்த மாடலில் தான் என்ன பண்ணுவோங்கிற ஃபார்முலா பார்த்தோம். தட் இஸ் I power 10, I power n, that is I power 10 into what is formula? இந்த மாடல் வந்தாவே அந்த ஃபார்முலா ஞாபகம், cos n theta, cos n is 10 theta is pi by 10, therefore 10 pi by 10 minus I sin theta n theta, what is n? 10, therefore 10 pi by 10. that's all. So the direct formula use பண்ணிட்டு ஆன்சர் போட்டு போகலாம். 10 கேன்சல் ஆகி cos pi minus I sin pi. எனக்கு அங்கே ஸ்பேஸில் தான் இங்கே எழுதுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் which is equal to I power 10 value, we know I power 8 value 1, therefore I square value -1 into here 10 cancels, therefore cos pi value -1, trigonometry value. 10 cancel, sin pi value 0, therefore minus I into 0. So again this is 0 minus into minus plus 1, that's all answer. ஸோ இந்த மாடல் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஜெட்டுன்னு எடுத்துக்கணும், 1/z ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1/z ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா
மாடுலஸ் ஆஃப் ஜெட் வேல்யூ எப்போ எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கெல்லாம் 1 வருதோ அப்போல்லாம் ஜெட் பாரும் ஜெட் இன்வர்ஸ் 1ங்கிற கான்செப்ட் பண்ணி இதோடைய பார் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டால் போதும். அதுதான் 1/zக்கு ஈக்குவலாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுட்டு சம் ஒர்க் அவுட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் வந்துடும். சப்போஸ் இந்த மாடல் வந்தாவே sin θ + i cos θ the whole power 10 வந்தாவே நம்ம சொல்லிக் கொடுத்த ஃபார்முலா புக்லேயே அந்த ஃபார்முலா டைரெக்டாக இருக்காது. ஸோ டைரெக்டாக நீங்கள் அந்த ஃபார்முலா போட்டு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக ஒரு 1 or 2 ஸ்டெப்பில் கொண்டு வந்துடலாம். தட்ஸ் ஆல். இதே மாடல் எக்ஸாம்பிள் 2.30 வரும். பட் அந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சைன் காஸ் வராதுன்னு நினைக்கிறேன், காஸ் சைன் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் போட்டலாம். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் டீச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரே சிமிலர் சம்ஸ், ஒரே மாடல் சம்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சிமிலர் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.